ஹலோ எவ்ரிவன், மேகி நூடுல்ஸ் ரெசிபி சூப்பராக வெஜிடபிள்ஸ் வச்சு செய்ய போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிப்பியை ரொம்ப ஈஸியாக ஃபாஸ்ட்டாக ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். சாப்பிட்றதுக்கு டெலிஷியஸாக இருக்கும். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஓகே, நம்ம இப்போ குவிக்காக டேரெக்டாக சமையல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு, ஒரு கடாய் வச்சாச்சு. நமக்கு பிடிச்ச ஃபேவரட் ரெசிப்பியை இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சாப்பிட்றதுனால உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. முடிஞ்ச அளவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸை வந்து நம்ம அடிக்கடிக்கு சாப்பிட்ணும். இப்போ நம்ம எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகே, ஒரு 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம், சீக்கிரமாக வதங்கும். உப்பு போட்டாச்சு. இப்போ நம்ம நல்லா வதக்கிக்கலாம். என்னோடய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் மேகி நூடுல்ஸாக இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு சூப்பராக அவங்க அம்மா ரெடி பண்ணி கொடுத்தாங்கன்னு சொல்லிட்டு லன்ச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து கிளாஸில் சாப்பிடுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த ரெசிப்பியை இது மாதிரி அருமையாக செஞ்சு பாருங்கள். ஸோ இப்போ நாம் இந்த மேகி நூடுல்ஸோட பேக்கெட்டை கட் பண்ணிவிட்டு நூடுல்ஸை தனியாக எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். அதுக்குள்ளே மேகி மசாலாவும் இருக்கும், அதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். ஒரு பேக்கெட்டுக்கு ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம ஃபைனலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி 2 பேக்கெட்டு வச்சு செய்ய போகிறோம். இது ஒரு பேக்கெட் வந்து பார்த்திங்கன்னா 15 ருபீஸு. ஒரு ஆளுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ 2 பேர் இல்லை 3 பேர் ஷேர் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 2 பேக்கெட்டு நம்ம வாங்கிக்கணும். இதுலேயே ஒரு மசாலா கொடுத்துருப்பாங்க. இப்போ அடுத்தது தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அடுத்தது கேரட் போட்டு வதக்கிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட இப்போ பீன்ஸும் போட்டு வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸு, அப்புறம் பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம். 2த்தையுமே அப்படியே போட்டுக்கலாம். பீன்ஸ் போட்டுட்டு பச்சை மிளகாயும் போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க.
இங்கே பாருங்கள், சோயா வந்து ஒரு 6 பீஸ் வந்து சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது நல்லா ஊறினா தான் இந்த ரெசிப்பியில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஊற வச்சுருக்கோம் பாருங்கள் கிணத்துல. இப்போ நல்லா ஊறின தண்ணியில் ஊறிச்சு இல்லையா, அந்த சோயாவை இப்போ நம்ம போட்டுக்கலாம். சோயாவையும் போட்டாச்சு. போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ சோயா சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்கலாம். சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். டொமேட்டோ கெச்சப் மேகி பிராண்டோட இது இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். லைட்டாக இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் வந்து சில்லி பவுடர் போட்டுக்கலாம். கரம் மசாலா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது நம்ம மேகி நூடுல்ஸ் ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இதை அப்படியே எடுத்து கடாயில் போட்டுடலாம். ஜஸ்ட் அந்த தண்ணியில் டிப் பண்ணி விட்டுடலாம். ஓகே, ஓரளவுக்கு அந்த தண்ணியில் டிப் பண்ணியாச்சு. ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 2 மினிட்ஸ் கழிச்சு வந்து பார்க்கலாம். இப்போ நம்ம அந்த மேகி பேக்கெட்லேயே ஒரு மசாலா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதை கட் பண்ணி கடாயில் கொட்டிக்கலாம். ஃபுல்லாக கொட்டிக்கலாம். அதோட இன்னொரு பேக்கெட் கொடுத்துருந்தாங்கல்ல, ஒரு பேக்கெட்டில் ஒரு மசாலா. ஸோ 2 பேக்கெட்டு, ஸோ 2 மசாலா நம்ம இப்போது கடாயில் கொட்டி கிண்டிக்க போகிறோம். அப்படி நல்லா ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக கொட்டிட்டுங்க. பிகாஸ் ஆவியில் வந்து என்ன ஆகும்னா, ஆவி பட்டுச்சுன்னா டக்குன்னு ஒட்டிக்கும் அந்த மசாலா. அதனால் பெருசாக கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு உள்ள கொட்டிடலாம் ஃபுல்லாத்தையும், ஃபுல் மசாலாவையும். மசாலா போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா நல்லா ஈவனாக எல்லாத்துலேயும் இருக்கிற மாதிரி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கும் நூடுல்ஸ் சாப்பிடணும்னு ஆசையாக இருந்துச்சுன்னா இது மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு செஞ்சு சாப்பிடுங்க. இந்த சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு மேகி நூடுல்ஸ் பிடிக்குமா அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அந்த கடாயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வத்துற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். அந்த தண்ணியெல்லாம் வத்திருச்சுன்னா சூப்பராக டேஸ்ட்டாக ஹாட் அண்ட் ஃப்ரெஷ்ஷாக மேகி நூடுல்ஸ் ரெசிபி ரெடி. இப்போது கொஞ்சம் கொத்தமல்லி எல்லாம் அப்படியே தூவி விட்டுக்கலாம். வாவ், சூப்பராக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு சில பேருக்கு ஜூஸியாக சாப்பிட தான் பிடிக்கும்னா நீங்கள் இப்படியே நீங்கள் கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சாப்பிட்லாம். இல்லை சில பேருக்கு ட்ரையாக தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணிங்கன்னா அது இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வற்றி சுண்டிடும். அதுக்கப்புறமா கூட நீங்கள் சாப்பிட்லாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக மேகி நூடுல்ஸ் ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் மேகி நூடுல்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். யம்மி. ஓகே பாருங்கள், அதில் இருக்க எல்லா தண்ணியும் நல்லா வத்திடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாமா? கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு. இப்போது ஒரு பிளேட்டில் போட்டு சூப்பரான மேகி நூடுல்ஸ் ரெசிபியை என்ஜாய் பண்ணுங்கள் சாப்பிட்டு. ஸோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் மேகி நூடுல்ஸு. இது கூட மேகியோட டொமேட்டோ கெச்சப்பை கொஞ்சம் வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள். ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவீங்க. ரொம்ப ரொம்ப அமேசிங்காக டெலிஷியஸாக டேஸ்டி மேகி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே இவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.
இன்றைக்கி இந்த வீடியோவில் சவுத் இந்தியன் ஸ்டைலில் மேகி நூடுல்ஸ் வெஜிடபிள்ஸ் வச்சு ரெடி பண்ணியிருக்கோம். தேங்க்யூ. அப்படியே இந்த நூடுல்ஸை சுட சுட சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும்.